ஆளாளுக்கு மூஞ்சி பத்திரம் இருந்தா எப்படிப்பா? ஏதாவது பேசி முடிவெடுங்கப்பா. இந்த நாயத்தை நீங்களே கேளுங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கு கூட்டிட்டு போனாரு, பீச்சு கூட்டிட்டு போனாரு, 24 மணி நேரமும் போன் பேசிட்டே இருந்தாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அன்பெல்லாம் எங்கெங்க போச்சு? நான் வீட்டுல ஒரு மனசு இருக்கிறேன்னு மறந்துட்டாரு. வேலைன்னு வேலைக்கே போயிடுறாரு. எனக்கு மட்டும் வெளியே போய் 4 பேத்த பார்த்து சந்தோஷமா இருக்கணும்னு இருக்காதாங்க. அவர் சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம்? வீட்டுல நிம்மதிங்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்க. ஏப்பா அந்த பொண்ணு சொல்றது நியாயமா தான் இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை பண்ணல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னால ஏப்பா இதெல்லாம் பண்ண முடியல? ஏங்க எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கணும்னு? கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேர் இருந்தோம். அவ கூப்பிட்ட இடத்துக்குலாம் போனேன், வந்தேன், எல்லாம் பண்ணேன். இப்போ குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு. அவ ஏங்க அது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? எப்ப சம்பாரிச்சு நீ என்னப்பா பண்ற உன் பொண்டாட்டியை பார்க்காம? நான் ஓடி சம்பாரிச்சதாங்க குடும்பத்தை ஓட்ட முடியும். அவ கூட சுத்திட்டு இருந்தா எப்படிங்க குடும்பம் ஓடும்? ஏண்டா அன்னைக்கே சொன்னேன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, இப்ப பாத்தியா? ஏப்பா லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அது முக்கியம் இல்லை, அனுசரிச்சு